வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா 8வது ஊதிய குழுவில் ஹாப்பி நியூஸ். கம்ப்யூட்டேஷன் பென்ஷன் மீட்பு விதிகளில் மாற்றம் குறித்த முக்கிய அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அப்புறம் முக்கியமான தகவல் உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர்டு ஓய்வூதியம் என்றால் என்ன? மாற்றப்படும் ஓய்வூதியம் குறித்த நிதித்துறை கூறியது என்ன? ஓய்வூதியதாரர்களுக்கு கம்ப்யூட்டர்டு ஓய்வூதியம் தொடர்பாக உள்ள பிரச்சனை என்ன? 8வது ஊதிய குழுவில் கம்ப்யூட்டர்டு ஓய்வூதியத்தை மீட்டெடுப்பதற்கான கால அளவு 15 ஆண்டுகளுக்கு பதிலாக 12 ஆண்டுகளில் குறைக்கப்படுமா? இதற்கான நம்பிக்கை அதிகரித்துள்ளது. இதற்கான காரணத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான கம்ப்யூட்டேஷன் ஓய்வூதிய காலத்தை 15 ஆண்டுகளிலிருந்து 12 ஆண்டுகளாக குறைப்பது குறித்து விவாதம் மீண்டும் தொடங்கியுள்ளது. 8வது ஊதிய குழுவுக்கு முன்னதாக இது குறித்த பேச்சுக்கள் மீண்டும் சூடுபிடித்துள்ளன. கம்ப்யூட்டேஷன் ஓய்வூதிய காலத்தை 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று ஊழியர் அமைப்புகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஏனெனில் கம்ப்யூட்டேஷன் தேதியிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அது மீட்டெடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் SCOVA தன்னார்வ நிறுவனங்களின் நிலைக்குழு 34வது கூட்டத்தில் ஓய்வூதிய கம்ப்யூட்டேஷன் காலத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் எழுப்பப்பட்டது. கம்ப்யூட்டர்டு ஓய்வூதியம் என்றால் என்ன? இதற்கு ஓய்வூதிய மாற்றம் என்று பொருள். கம்ப்யூட்டர்டு பென்ஷன் அதாவது மாற்றப்பட்ட ஓய்வூதியம் என்பது ஊழியர்கள் மொத்த தொகையுள் பெரும் முன்பணமாகும். இதன் கீழ் ஊழியர்களின் ஓய்வூதியத்தின் ஒரு பகுதி வழக்கமான மாதாந்திர ஓய்வூதிய கொடுப்பனவுகளுக்கு பதிலாக முன்கூட்டியே மொத்த தொகையாக வழங்கப்படுகின்றது. இந்த தொகை ஓய்வூதியதாரரின் வயதின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. முன்னரே கொடுக்கப்பட்ட தொகைக்கான 1% மாத ஓய்வூதியத்திலிருந்து கழிக்கப்படுகின்றன. பின்னர் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பொதுவாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஊழியர்களுக்கு அளிக்கப்படுகின்றது. இந்த கால அளவை 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாற்றப்படும் ஓய்வூதியம் குறித்த நிதித்துறை கூறியது என்ன? 11 மார்ச் 2025 அன்று நடைபெற்ற SCOVA கூட்டத்தில் கம்ப்யூட்டர் பென்ஷன் அதாவது மாற்றப்பட்ட ஓய்வூதியம் குறித்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. அப்போது நிதித்துறை அதை 8வது ஊதிய குறிப்பு விதிமுறைகளில் சேர்க்கலாம் என்று தெரிவித்திருந்தது. இதனால் இந்த பிரச்சனை SCOVA கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் இருந்து நீக்கப்பட்டது. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மூலம் மட்டுமே இப்போது இது குறித்து முறையான முடிவை எடுக்க முடியும் என்று நிதித்துறை கருதுகிறது. ஓய்வூதியதாரர்களுக்கு கம்ப்யூட்டர் ஓய்வூதியம் தொடர்பாக உள்ள பிரச்சனை என்ன? ஓய்வு பெறுபவர்களுக்கு முன்னர் பெறப்பட்ட ஓய்வூதிய முன்பணத்தை மீண்டும் வழங்குவதற்கான கால அளவை 15 ஆண்டுகளுக்கு பதிலாக 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று ஊழியர் அமைப்புகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். 8வது ஊதிய குழுவை உடனடியாக நிறுவி தங்கள் கோரிக்கைகளையும் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கோரியுள்ளனர். தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பு முன்பு மத்திய அரசை மாற்றப்பட்ட ஓய்வூதிய மறுசீரமைப்பு காலத்தை 15 ஆண்டுகளிலிருந்து 12 ஆண்டுகளாக குறைக்க வலியுறுத்தியது. எனினும் அந்த கால மாற்றத்திற்கான எந்த காரணத்தையும் சுட்டிக்காட்டவில்லை. மத்திய அரசு ஊழியர்களுக்கு கம்ப்யூட்டர் பென்ஷன் ஏன் 12 ஆண்டுகளாக மாற்றப்பட வேண்டும்? நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பணவீக்கத்திற்கு மத்தியில் 15 ஆண்டு ஓய்வூதிய குறைப்பு நியாயமற்றது என்று கூறி இதை 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று ஊழியர்கள் வாதாடுகின்றனர். கூடுதலாக அவர்கள் பணியில் இருக்கும் பொழுது ஊழியர் ஏற்கனவே வரிகள் மற்றும் விலக்குகளின் பளுவை சுமக்கின்றனர். 12 ஆண்டு மறுசீரமைப்பு காலம் லட்சக்கணக்கான ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு நிவாரணம் அளிக்கும். ஓய்வூதிய மாற்று காலம் வரலாற்று பின்னணி. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு 1981ஆம் ஆண்டு மத்திய சிவில் சர்வீஸ் விதிகளில் 10A திருத்தி 38 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஓய்வூதிய மாற்ற விதிகளை ஆராயுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியது. கூடுதலாக 1986ஆம் ஆண்டு பொது காரண அதாவது மேற்பார்வை வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏன் இந்த பிரச்சனையில் புதிய பார்வையை கோருகிறது என்பதை கோடிட்டு காட்டும் விரிவான குறிப்பை கூட்டமைப்பு இணைத்துள்ளது. ஏனெனில் கடந்த 38 ஆண்டுகளில் பல அளவுருக்கள் மாறிவிட்டன. கூட்டமைப்பு தனது கடிதத்தில் 5வது சம்பள குழு அறிக்கையை மேற்கோள் காட்டியது. இது மாற்றப்பட்ட ஓய்வூதிய மறுசீரமைப்புக்கான 15 ஆண்டுகளை 12 ஆண்டுகளாக குறைக்க பரிந்துரைத்திருந்தது. குறிப்பின்படி மத்திய அரசு அதை ஏற்கவோ நிராகரிக்கவோ இல்லை. இந்த பிரச்சனையில் அரசின் கருத்து என்ன?
பிரதமர் நரேந்திர மோடி 8வது ஊதிய குழுவை அமைக்க ஜனவரி மாதம் ஒப்புதல் அளித்தார். இது ஜனவரி 1, 2026 முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. அரசாங்கம் தற்போது ஆணையத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை முடிவு செய்து வருகிறது. இருப்பினும் ஓய்வூதிய மாற்றம் மற்றும் மறுசீரமைப்பு காலம் குறித்து எந்த முறையான அறிவிப்பும் இன்னும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் 8வது சம்பள குழுவை நிறுவுவதற்கான ஒப்புதலுடன் அரசாங்கம் மாற்றப்பட்ட ஓய்வூதிய மறுசீரமைப்பு காலத்தை 15 12 ஆண்டுகளாக குறைக்கும் என பொருளாதார வல்லுநர்களும் ஊழியர் சங்கங்களும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். நன்றி.